நம்ம ஹீரோவோட தம்பி வந்து அந்த டவருக்குள்ள ஏறிட்டு இருக்கான். கீழ அவங்க அண்ணன் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா வந்து அந்த கயிற புடிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹீரோவோட தம்பி நோட் பண்றான். அந்த டவர சுத்தி கடிகார முள் மாரி நெறைய கல்லறைகள் 12 கல்லறைகள் இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த டவருக்குள்ள போயிடுறான். உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு மந்திரம் எழுதி வித்தியாசமான ஒரு புக் இருக்கு. திரும்புறான். திரும்பி பார்த்தா பெட் மேல யாரோ படுத்துட்டு இருக்க மாரி இருக்கு. பார்த்து பயந்துடுறான். போய் பார்த்தா அந்த இளவரசி அந்த பெட் மேல பத்து அப்படியே இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட உடம்பு அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்ததுனால ஒரு எலும்பு கூடு மட்டும் தான் இருக்காங்க. அவன் அந்த இளவரசி ரூம்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மந்திர கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்தா இவன் நின்னுட்டு இருக்கான். பின்னாடியே வந்து பழைய இளவரசி அதோட அழகான தோற்றத்தோடவே வந்து நின்னுட்டு இருக்கு. இளவரசியும் அதோட அழகான தோற்றத்தை வச்சு அவங்க தம்பியை அவனை வசியம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. வெளியில நம்ம ஹீரோ மேல போன தம்பியை காணோம்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அந்த டவர் மேல அடிக்கிறான். நேரா போயிட்டு அந்த கண்ணாடி மேல படுது. உனக்கு கொஞ்ச நேரம் ஆயிருந்தா கூட அந்த ஹீரோவோட தம்பி இளவரசி வந்து வசியம் பண்ணியிருக்கோம். அந்த கல்லு வந்து கரெக்டா அந்த இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.